ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நேற்று தமிழக மீடியாக்கள் வெளியிட்ட எக்ஸிட் போல் 2024 எலெக்ஷன் பற்றி மாரிதாஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஒரு தரமான சம்பவம் கூட சொல்லலாம். மீண்டும் தனி பெரும்பான்மையோடு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் என்பது அனைத்து எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் உறுதி செய்கின்றன. பாஜக கூட்டணி 360 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று இது வரலாற்று சாதனையும் கூட அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் இந்த எக்ஸிட் போல் 2024 இந்த ரிசல்ட் பத்தி அவர் அவருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. மாரிதாஸ் அவர்கள் தமிழகத்தில் எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. முக்கியமா திமுக கூட்டணி தமிழகத்தில் சென்ற 2019 ஆண்டு வாங்கிய ஓட்டு சதவீதத்தை விட சுமார் 14% வாக்கு சரிவை சந்திக்கும் திமுக அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. முக்கியமாக திமுக அரசுக்கு எதிரான 60%க்கும் மேலான ஓட்டை அதிமுகவும் பாஜகவும் இரு கூட்டணி கட்சிகளும் ஏறக்குறைய நிகராக உடைக்கும். அதாவது இந்த 60% வாக்கையும் 2 கூட்டணி கட்சிகளும் பாதியாக உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக எதிராக மக்களிடம் அதிருப்தி உள்ளதால், ஆனால் அதை ஒன்றிணைக்கும் சக்தி இல்லாததால் மட்டுமே திமுக கூட்டணி இந்த முறை தமிழகத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை தற்போது வச்சிருக்காரு. அவருடைய கருத்து மட்டும் இல்லை, பொதுவாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பாக திமுகவை தோற்கடிப்பார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டுமே ஊழல் கட்சிகளாம். இனிமேல் இந்த திராவிட கட்சிகளுடைய கூட்டணியே கிடையாது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க தனியாக ஒரு முடிவெடுத்து தனியாக எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. இந்த தைரியத்துக்கே நம்ம ஒரு பாராட்டு பண்ணலாம். முக்கியமாக பாஜகவுடைய வளர்ச்சி இந்த எலெக்ஷன்ல இருந்தால் தொடங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. தற்போது இந்த எலெக்ஷனில் பாஜகவுடைய வெற்றி கணக்கு பிரகாசமாக தொடங்க போகிறது. முக்கியமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி போன்ற பெரும் தலைகள் ஏசி சண்முகம், அப்புறம் பார்த்திங்கன்னா திரு ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், பாரிவேந்தராக இருக்கட்டும், பல பெரும் தலைகள் எல்லாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் தமிழகத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.